40 வருஷமாக இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் சார். நாங்கள் ஏகப்பட்ட கேஸ் போட்டிருக்கோம். எந்த கேஸுக்கும் தள்ளுபடி ஆயிடுச்சு. இந்த ஒரு வாரமாக நீங்கள் வந்து காலி பண்ணாங்க. 2 மணிக்கு மேலே உங்களுக்கு ஸ்டே வரும்னு சொன்னாங்க. ஸ்டே கன்ஃபார்ம் ஆகலை. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு வாரம் டைம் கொடுங்க. எங்களுக்கு இங்கே பாருங்கள் சார், மாடி வீடெலாம் கட்டி வச்சுருக்கோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த வீடு வாசல் ஜன்னல் வாசல் நாங்கள் பேர்த்து எடுத்துகிட்டு போகிறோம். ஜன்னல் வாசல் குறைஞ்சபட்சம் 20,000 ஆகும். இன்றைக்கி யாருமே சாப்பிடல, எல்லாமே கஷ்டப்படுற ஜனம் தான். இந்த பாருங்கள் சார், இதே வீடியோ எடுத்துக்கோங்க சார். நான் இன்றைக்கி வந்து பாத்ரூம் கழுவி தான் பிழைக்கிறேன். நீங்கள் கஷ்டப்படுறது இடிக்க தேவை. நாங்களே காலி பண்ணிட்டு போயிடுறோம் சார். எங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க சார். இன்னும் அதையும் கேட்க விரும்பலை. காலையில் வந்து நாங்கள் எங்கள் ஒரு 10 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எல்லாம் பேசாதீங்க. பாருங்கள் சார், ஏர்போர்ட்டில் பாத்ரூம் கழுவுறேன். கிளம்பாக்கத்துக்கு உள்ள வீடு தரேன்றீங்க. எனக்கு வீடு வேண்டாம், இடமா பார்த்து கொடுத்துருங்க. நாங்கள் வீடு கட்டி இருந்துக்கிறேன் அப்படின்னு நாங்கள் காலையும் கத்துறோம். எங்கள் பேச்சுக்கு மதிக்கலை. இவ்வளோ பேர் இருக்கோம், அவங்க மட்டும் சாப்பிட்டு வராங்க, சாப்பிட்றாங்க, போகிறாங்க, வராங்க. நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா கொள்ளையும் கேட்கறது ஆள் கிடையாது. நாங்கள் ஜன்னல் வாசகெல்லாம் உடச்சு நாங்கள் எடுத்துருப்போம், அதுவும் கேட்கறது ஆள் கிடையாது. மொத்தம் நீங்கள் வாரியே ஆகணும் அப்படின்னு ஒரே நாளில் சார் உங்களுக்கு திருப்பி வந்துடும். ஒரே நாள் திருப்பி வந்துடும் போது கிடையாது சார். இந்த வீடு நான் பிறந்ததுக்கப்புறம் சார். இந்த வீடு நான் பிறந்ததுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் சொன்னாங்க, நாங்கள் இருக்கும் போது இது வந்து உங்களுக்கு பூங்கான்றாங்க. நாங்கள் 40 வருஷமா இருக்கோம் இங்கே. இவங்களுக்கு இது விற்கும் போதே பூங்கான்றாங்க. அது எப்படி சார்? அது நாங்கள் 40 வருஷமா இருக்கோம், இவங்க வந்து 10 வருஷமா முடிச்சாங்களே. பூங்கானா என்ன சார் அர்த்தம்? அதாவது இருக்கப்பட்டவங்க தான் எல்லாமே. இல்லாத பணம் எதுவுமே கிடையாது. நான் படிக்கல, என் பசங்களே படிக்கலாம் பார்த்தேன், அதுக்கும் வழி இல்லாமல் இருக்குது சார். இன்னைக்கு என் பசங்க இருந்தால் நான் 70 எழுதுறேன்னு சொல்லிட்டு 3ஆவது விட்டு வச்சுருங்க சார். நாளைக்கு எங்கே சார் என் பையனை படிக்க வைப்பேன்? கொஞ்சமாக வச்சு பாருங்கள் சார். நான் என் ஒய்ஃபை நகை வச்சு அடமாக வச்சு கட்டினது. இன்னைக்கு நாளைக்கு நகையை மூட்டோன்னா நான் வாடகை இருப்பேன், என்ன சார் பண்ணுவேன்?